தலைவர் பூவை மூர்த்தியார் தன்னுடைய மேடைகளில் முகம் தெரியாத பலருக்கு சென்னை மாநகர் அறிய வாய்ப்பு கொடுத்ததன் விளைவாக இன்று பல தலித் தலைவர்கள் உருவாகி இருப்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் தன்னுடைய தம்பியான ஜெகன்மூர்த்தியாரை ஒரு நாளும் மேடையேற்றி அடையாளப்படுத்தியதே இல்லை சகோதரர்களே. தலைவரின் திடீர் மரணத்தால் ஏற்பட்ட பல்வேறு நெருக்கடிகளால் அவரால் பலனடைந்தவர்கள், அவரால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் அப்படியே ஓடிவிட அத்தனை சோதனைகளையும் தாண்டி இன்று தானாகவே மெருகேற்றப்பட்ட வைரமாக சுயம்பு தலைவராக மக்கள் மனங்களில் ஜொலிக்கிறார் என்றால் இந்த 18 ஆண்டுகளில் இளம் புரட்சியாளரின் ஈடில்லா உழைப்பும் உணர்வு பூர்வமான அர்ப்பணிப்புமே காரணம். தனிப்பெரும் தலைவராக இவர் நிற்பதற்கு தனி ஒரு நபருக்கு அல்லது தனது கட்சியை சார்ந்த ஒரு இளைஞருக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் தானாக முன்வந்து அவர்களுக்காக குரல் கொடுப்பவர். தன்னுடைய வளர்ச்சிக்காக எந்த ஒரு தொண்டனையும் வழி கொடுக்க எண்ணார்.